அதிமுகவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? செங்கோட்டையனுடைய இந்த அதிருப்தின்னு பார்க்க முடியுமா, அல்லது ஒரு வருத்தத்தை, மன வருத்தத்தை பதிவு செய்து கொண்டிருக்காருன்னு நீங்க பாக்குறீங்க? உங்க எந்த ஆசையும் நிறைவேறாதுன்னு பாக்குறேன். எனக்கு புறம் கவலையா இருக்கு. இப்படியே ஒரு பார்க்கல உட்காந்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் அவங்க மோட்டோலையே பார்த்துட்டு இருக்கோம், எதுவுமே நடக்க போறது இல்லையேன்னு எனக்கு ஒரே காமெடியா இருக்கும். ஐயோ பாவம் அப்படின்னு. என்ன நடந்துட்டு இருக்கு? அது ஒண்ணுமே நடக்கல. மேடம் பொதுக்கூட்டம் நடந்துட்டு இருக்கு, பப்ளிக் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, கட்சி கூட்டம் நடந்துட்டு இருக்கு, எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அவங்க வழக்கம் போல அவங்க வேலையை பார்த்துட்டு இல்ல சார், அம்மையார் ஜெயலலிதா படம் இல்ல, எம்ஜிஆர் படம் இல்லைன்னு சொன்னவரு, அதற்கு பிறகு நடந்த கூட்டத்துக்கு திரு இபிஎஸ் படத்துக்கு சமமான ஒரு படத்தையும் அவருடைய மேடையில வைக்கிறாங்க. தொண்டர்கள் ஒவ்வொரு நாளும் ஒன்று பெருசா வைப்பாங்க, ஒன்று சிறுசா வைப்பாங்க, ஒன்று மறந்துடுவாங்க. வானதி அக்கா ஒரு பிரச்சனை இருந்துச்சு, உங்களுக்கு சும்மா ஜாலியாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறதா சொல்கிறேன். அங்கே 2-3 இடத்துல கோயம்புத்தூர் ஏரியாவில் வாடிக்கும் போது வானதி படமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 10 படத்தை எடுத்து மாற்றிட்டாங்க. ஏற்கனவே இருந்த ஒரு படத்தை தூக்கி போட்டு வானதி படத்தை போட்டாங்க. அப்போ அவர் படத்தை தூக்கிட்டாலும் சண்டை வச்சு. இதெல்லாம் யாரோ கீழ் லெவலில் சாதனை செய்கிற விஷயம் நம்ம பார்த்தோம்ல. உங்களுக்கு தூத்துக்குடியில் நம்முடைய ஏவுகணை ராக்கெட் லான்ச்சுக்கு பிரைம் ஷோ வரும்போது வேற ஒரு சீனாவோட ராக்கெட்டை போட்டு விட்டாங்கன்னு பார்த்தேன். அதுக்கு நான் திமுகவே தமிழ் அரசு குறை சொல்லக்கூடாது. அதுதான் நான் அன்னைக்கு சொல்லியிருக்கேன், இன்னைக்கு நான் சொல்ல. அது யாரோ ஒருத்தர் பண்ணக்கூடிய ஆர்வ கோளாறு விஷயம். அதுக்கெல்லாம் நீங்க அப்ப செங்கோட்டையன் ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணணும். அவர்லாம் போஸ்டர்ல சைஸ் பார்க்க முடியாது. என்னோட 4 இன்ச் இருக்கு, ஒரு 6 இன்ச் இருக்குன்னு சொல்ல மாட்டார். இல்ல திடீர்னு அந்த மாதிரி மாற்றங்களை நம்ம இபிஎஸ் படம் பார்த்திருக்கோம். உங்களுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு பத்தியோ திமுக பத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜேபி பத்தி நிறைய கேள்விகள் இருக்கும், அதிமுக பத்தி நிறைய கேள்விகள் இருக்கும். திமுக அரசு பத்தி ஒரு கேள்வி கூட இருக்காது. ஏன்னா அப்படிதான் எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிருக்கு, அப்படிதான் செட் பண்ணிருக்கு. அந்த ரிமோட் யாரும் செட் பண்றது இல்ல சார். நம்ம என்னைக்கு நீங்க என்கிட்ட ஒரே ஒரு முறை இத்தனை வருஷம் நீங்க பேட்டி கேட்டிருக்கீங்க, திமுக ஆட்சியுடைய செயல்பாடு பத்தி நீங்க ஒரு பேட்டி கேட்டிருக்கீங்க, நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒரு பேட்டி ஒரு தமிழ் திமுக அரசு நான் இப்ப ஓபன் மாதேஷ் ரங்கராஜ் பாண்டே பேசின இடங்கள்ல திமுக அரசுடைய செயல்பாடு பத்தி ஒரு பேட்டி தமிழ் காட்டி. ரங்கராஜ் பாண்டே தினமும் சொல்லிட்டு இருக்காருல்ல என் பேட்டியில, நான் கேட்கிற கேள்வியின் மூலமா திமுக அரசின் என்ன அவர் கேட்க மாட்டாரு. நானா உள்ள ஊர்வாய் சொல்லிட்டு இருக்கேன்.